இந்தியாவின் பிரம்மாண்ட கனவு ஒன்றிற்கு உக்ரைன் நாடு பெரும் தடை ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் செய்த செயல் ஒன்று இந்தியாவை எப்படி பாதித்தது, இதனால் ஏற்படும் மோசமான விளைவுகள் என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே கடந்த 4 வருடங்களாக போர் நடைபெற்று வருகிறது. இந்த போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளிட்ட நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஈரான் உள்ளிட்ட நாடுகளும் இயங்கி வருகின்றன. குறிப்பாக உக்ரைனின் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளை சீரழிக்க ரஷ்யா பயன்படுத்திய அதிநவீன ஆயுதங்களை ஈரான் தான் வழங்கி உதவி செய்திருக்கிறது. இந்த ஆயுதங்களை காஸ்பியன் கடல் வழியாகத்தான் ரஷ்யாவுக்கு ஈரான் அனுப்பி வைக்கிறது. இதனை தெரிந்து கொண்ட உக்ரைன் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஆயுதங்களை ஏந்தி சென்றதாக கூறப்படும் ஈரானின் வணிக கப்பல்களை ஆளில்லா ட்ரோன்கள் மூலம் தாக்கி அழித்தது. இந்த தாக்குதலில் கப்பலில் இருந்த ஒரு மாலுமி கொல்லப்பட்ட நிலையில் மற்றொருவர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த தாக்குதலின் காரணமாக கருங்கடல் பகுதியில் மட்டும் இருந்த உக்ரைன் ரஷ்யா போர் தற்போது காஸ்பியன் கடல் பகுதியிலும் பரவியுள்ளது. இதுதான் இந்தியாவிற்கு 3 முக்கியமான சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ரஷ்யாவிடமிருந்து பெரும் கச்சா எண்ணெயை இந்த கடல் பகுதி வழியாகத்தான் இந்தியா பெற்று வந்தது. ஆனால் தற்போது போர் அங்கும் பரவியுள்ளதால் இனி அந்த வழித்தடத்தை பயன்படுத்த முடியாது. மேலும் அதிநவீன 24 வணிக கப்பல்களை தயாரிக்கும் ஒப்பந்தத்தை ரஷ்யாவிற்கு இந்தியா வழங்கியிருந்தது. இந்த வணிக கப்பல்கள் தயாரித்த பிறகு காஸ்பியன் கடல் வழியாகத்தான் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட இருந்தது. ஆனால் அது தற்போது முடங்கி இருக்கின்றது. INSTC பாதையில் தெற்கு முனையாக உள்ள ஈரானின் சாபஹார் துறைமுகத்தை இந்தியா மேம்படுத்தி வருகின்றது. இப்பகுதியில் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளும் மத்திய கிழக்கு நாடுகளின் மோதல்களும் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இந்தியாவின் ஒட்டுமொத்த மத்திய ஆசிய வர்த்தக திட்டமும் கேள்விக்குறியாகியுள்ளது. இவ்வாறு 3 முக்கிய பிரச்சனைகள் உக்ரைனின் ஒரே ஒரு நடவடிக்கையால் இந்தியாவிற்கு ஏற்பட்டுள்ளது.